தென்காசி மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் பாம்பு கோயில் ஆடு சந்தைக்கு வந்திருக்கோம். வாங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். பக்ரீத்து முடிஞ்சதுனால செம்மறி வெள்ளாடு வளர்ப்பு குட்டியில் வாங்க அதிக அளவில் மக்கள் வந்திருந்தாங்கங்க. அண்ணே கன்னி ஆட்டில் நல்லா நெத்தி சுட்டி உள்ள ஆடு. ஆமாம், ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். யாருக்கும் வித்துறாத. வீட்டில் வளர்ப்புக்கு தான் இருக்கும். நீ யாருக்கும் கொடுத்துடாத. இல்லை வளர்ப்புக்கு தானே. நல்லா இருக்குண்ணே. இப்படி இவரு லட்சணம் இருக்கா. இது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுத்தலாம் இல்லை, முக லட்சணமாக உள்ள ஆடு எப்பயும். ஆமாம், அந்த ஒன்றுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால இது கூட 1/2 லிட்டர் பால் கறக்கணும்னா அதெல்லாம் கிடையாது. இல்லை, அந்த அழகு அவ்வளோ. எவ்வளோ சொல்லி எப்படி முடிஞ்சு? 17 ரூபா சொன்னாங்க. 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 15. சென்னையா? சென்னை, நேர சென்னை. ஆமாம், நல்லா அடிவேறு இறங்கிருச்சு. பால் இது மடுவும் இறங்கலை. மடு இறங்கியிருக்கு, ஒரே இறங்கி. இன்னும் மடு வைக்கணும். ஒரு 20 நாளில் ஏறிடும். மடு வைக்கணும் என்னண்ணே. நல்லா இருக்கு. நல்லா குட்டி இன்னொன்னே அதாவது சுரந்துடும். குட்டி நல்லா. அவங்க விலை எவ்வளோ சொன்னாங்க? அவங்க 17,000 சொன்னாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு தம்பி. நல்லா ஒரு வெளிச்சில செம்மறி கடா. எவ்வளோ சொல்லி எப்படி போனே? 20 ரூபாண்ணே. 20 ரூபா. என்ன வந்தோடனே தூக்கிட்டியா? வந்தோடனே தூக்கியாச்சு. வேற இப்போ இதுவும் பார்க்க நல்லா உருட்டா இருக்கு, நல்லா இருக்குன்ட்டு. ஆமாம், 6 பல்லா. எத்தனை பல்லு பார்க்கல நாங்கள். என்னப்பா பல்லு பார்க்காமப்பா கடா வாங்கினேன்? 2 பல்லு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. கொம்பும் நல்லா இருக்கு. நல்லா வளர்ப்புண்ணே. கோயிலுக்கு. கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு? சேரவர் சாமி கோயிலுக்கு. சரியா சரி. எலும்பும் கறி சேர்ந்து எவ்வளோ அளவு நினைக்க? ஒரு 25 கிலோ. 25? 19 குறையாம இருக்கும். சரி, ஒரு அருமை அருமை. ரேட்டு அவரு எவ்வளோ சொன்னாரு? அவர் 25 ரூபா வரைக்கும் சொன்னாப்ல. ஒத்த வளப்பா இருக்கு, ஆட்டில் கிடையாது என்ன? அதுக்கு தான் அண்ணே. நல்ல ஒரு கண்ணில போர் ஆடு. ஆமாண்ணே. 2 குட்டிகளோட. ஆமாம், குட்டி நல்லா மேனியா இருக்கு. ஆடு கரெக்டாக இருந்தால் நல்லா வளர்த்துருக்கு பாரு. ஆமாம். எவ்வளோ சொல்லி எம்பிட்டு வாங்கினீங்க? 11 ரூபா சொல்லி 10 ரூபா வாங்கியிருக்கேன். 10 ரூபா? ஆமாம். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. பால் வர்க்கம் எப்படி? பால் இந்த குட்டி வளர்த்துருக்குல, அதான் பால் எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் நல்லா சிரட்டை மடுவுனே. ஆமாம், சிரட்டை மாதிரி ரெட்டை குறுக்கு. ஆமாம், தொல்லை இல்லை, வளைஞ்ச கொம்பு தான். ஆமாம், காது தான் சின்ன கோரை, வேற ஒன்றுமே கிடையாது. ஆடு அந்த கன்னி ஆடு? கன்னி ஆடு 8 ரூபா. பரவாயில்ல பரவாயில்ல. கொஞ்சம் அது கால் கொஞ்சம் வச்சமா இருக்கு. கால் வச்சு பிறவி. ஆமாம். சரிண்ணே சரி. அண்ணே, ஆடு வந்து பொதுவாக இந்த ஆடை இன்னும் 2 ஏற்றுக்கு வச்சுக்கலாமா? 3 ஏற்று எடுக்கலாம்ண்ணே. மேய்ச்சலுக்கு போகும்போது மேய்ச்சல் எடுக்கலாம். வெள்ளாடு வந்து கடைசி ரோமம் இருக்கிற வரைக்கும் உழுகும். மண்டை ரோமம் உழுகுந்துட்டு ஈண்டுகிட்டே இருக்கும். செம்மறியோட வெள்ளாடு தானே அதிகம் ஈத்திக்கணும். ஆமாம், கம்பேர் பண்ணுறப்ப. ஆமாம். அதாவது மேய்க்கிறதும் ஈஸி. ஆமாம், 2 மேப்பு இருந்தால் போதும். அதெல்லாம் குறப்பழும் கிடக்கணும். ஆமாம் ஆமாம். சரிண்ணா சரி சரி. அண்ணே, சொல்லுங்க. நல்ல ஒரு கன்னி ஆடு 2 குட்டியிலோட வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ சொல்லி எம்பிட்டுக்கு? 15,500. ஆடு பல்லு சேர்ந்துருச்சு. ஆடு பல்லு. அவங்க சொன்னது? அவங்க சொன்ன விலை 18 சொன்னாங்களா? பாருங்க, ஒரு காம்பை 2 போட்டி போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கு. சரி, 2 பெட்ட குட்டியா கடா குட்டியா? 2மே போட்டதான். பரவாயில்ல, லட்சுமி தானே. ஆமாம். இப்போ காம்பை மாற்றிக்கிச்சுக்க. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு அண்ணே. கண்ணியில் செங்கண்ணியும் இல்லாமல் கண்ணியும் இல்லாமல் இருக்கிற கடா அருமையாக இருக்குது. நல்லா 4 காலம் வெள்ளையா. எவ்வளோ சொல்லி எப்படி போனீங்க? 15,500. 15,500. பரவாயில்லண்ணே, நல்லா மேனியாக இருக்குது. ஆனால் தீவனம் கம்மி, அவ்வளோதான். உருட்டாக இருக்குது. வீட்டு வளர்ப்பு தான். ஆமாம், கை வளர்ப்பு. ஏவாட்ட வாங்கிங்களா சம்சாரிட்டியா? சம்சாரிட்டே வாங்கணும். பரவாயில்ல, தரமாக இருக்கான். நல்லா செங்கண்ணிக்கு இந்த மாதிரி நடுவில் கோடு வேலை விழுந்துருக்கு. அண்ணே, நம்மளுக்கு பிடிச்ச சீனி ஆடு குட்டியோடு வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ சொல்லி எப்படி கரைய முடிஞ்சிச்சு? 15 சொல்லி 11 முடிச்சிருக்கு. இந்த தாயும் குட்டியும் தாயும் பிள்ளையும் நல்ல ரேட்ண்ணே. குட்டியை பாருங்களேன், அவ்வளோ மேனியாக இருக்குது. இந்த இது அது 12 கேட்டு 10 முடிஞ்சிருக்கு. சரி, இது பரவாயில்ல. ஆனால் ஆடு நல்லா பேர் சொல்லும். பால் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குண்ணே. தலையத்து 2 பல்லு. ஓ, அதனால தான் இன்னும் வளர்த்தி இருக்குல்ல. இருக்கு. குட்டி என்ன குட்டி? பெண்குட்டி பொட்டா. சரி சரி, சந்தோஷம். அவங்க பாருங்களேன், காது வந்து பிங்க் கலரில் இருக்குது. ராஜபாளையம் நாய்களுக்கு இருக்கிற மாதிரி. சீனியாடு ராஜபாளையம் நாய் ஒன்று, ஒரே வர்க்கம். நம்மளுக்கு எந்த ஊர் என்னாச்சு? கடையனூர். சரி, எதனால் பிடிச்சி வாங்கியிருக்கீங்க சீனியாடை? வளர்ப்புக்கு தான். வீட்டில் 10 ஆடு கிடக்கு. இது பிடிச்சிருக்கு, வாங்கியிருக்கு. சந்தோஷம் 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 அண்ணாச்சி. அண்ணாச்சி, நல்லா ஒரு செங்கண்ணி ஆடு. எவ்வளோ சொல்லி எப்படி வாங்கினீங்க? 10,000. 10,000? அருமை அருமை. நல்லா விலை சொன்னது? விலை சொன்னது
இல்லை 10,000 தான் சொன்னாங்க. அப்படியா? ஆமாம், நல்ல மனுஷனா இருப்பாரு போல. நல்ல மனுஷன். ஆமாம், நீங்களும் குறைச்சலா சரி இதுக்கு எவ்வளோ? நான் 9,500 கேட்டோம். அவன் அங்கே பக்கத்தில் வேற ஆள் கை மாற்றி ஒன்று தந்துட்டாரு. இது சென்னை தானே? சரி தான். நல்லா அடிவேறு இறங்கி இருக்கு. அருமை, நல்லா ரெட்டை குறுக்கு. மடு உள்ள ஆடு. அப்படியா? ஆமாம் ஆமாம், நல்லா மடுக்கத்தான ஆடு. குரலாக இருக்குன்னு பார்த்தேன். இல்லை இல்லை, குறை இல்லை. இல்லை நல்ல இள ஆடு. அதான் எல்லா ஆடு நல்லா இருக்கு, நல்ல பொருள். தீவனம் தான் இல்லை. ஆமாம், தீவனம் மட்டும் நல்ல சரி, நல்ல மனுஷனாக கொடுத்துருக்காப்புல உங்களுக்கு. ஆமாம், நல்ல ஆள் தான். சரி சரி. அண்ணே சொல்ல 8,000 நாடு சேர்ந்த 3 குட்டியை, நல்லா இளங்குட்டி. ஒரு குறைஞ்சது 3 மாதம் குறையாமல் இருக்கும்ல? இருக்கும். 3 மாதம் குறையாமல் இருக்கு. எதனால் இப்படி கொம்பு முளைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டீங்க? இல்லை வளர்க்குறதுக்குல. சரி, வளர்க்குறதுக்கு 1 வருஷம் வளர்த்து இது பண்ணுறது. நல்லா கையார கொடுத்து வளர்த்துக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அடுத்த பக்ரீத்துக்கு 2 பல்லு போட்டு ரெடி ஆயிரும். பரவாயில்ல பரவாயில்ல. ஆமாம் விற்பனைக்கு ஆயிரும். ஆமாம். எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க ஒன்றுக்கு? தனி கரையத்தை சொல்லுங்கள். தனிக்கரை 7,500. வாங்க முடியல என்னண்ணே? ஆமாம், பயங்கர ரேட்டுண்ணே. ஆமாம், பயங்கர ரேட்டு இருக்குது. சரி, நம்ம வளர்க்குறதுக்குனால நாளைக்கு வாங்கிட்டு போகிறோம். சரிண்ணே. சரி, நமக்கு எந்த ஊர்? நமக்கு பண்புளி பக்கம். சரிண்ணே. இளங்குட்டி வாங்குற இந்த மாதிரி குட்டி வாங்குறப்ப எப்படி பார்த்து வாங்கணும்? இன்னும் கால் கை சரி இருக்கான்னு பார்க்கணும். கால் கையெல்லாம் நல்லா நீட்டு பக்கம் இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான். வேறு எங்கேயும் டேமேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு பார்த்து வாங்கணும். இல்லைன்னா செம்பரி ஆடுங்களா? ஆமாம், எங்கள் கிளைமேட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கூலிங்கான ஏரியா. கண்டிப்பாக. ஆமாம், அதனால பார்த்து வாங்கிட்டு போகிறோம். அதுக்கு மேலே ஆண்டை பண்ணிக்கிடுவோம். போத்தி ஆனே கேட்டால் நல்லா தோரணையாக இருக்கா, நல்லா எட்டையாக வரும். ஆமாண்ணே. ஒரு சின்ன குறை தான். நீங்கள் கிடாயை பற்றி நீங்களே சொல்லுங்கள். ஏண்ணே கிடாயெல்லாம் ஒரு நெட்டு போக்கான கிடாயினே. என்ன ஆட்டில் சண்டை போட்டு ஒரு கொம்பு மட்டும் உடஞ்சி வச்சுனேன். ஆமாண்ணே, ஆட்டுக்கு ஏற்ற கிடாயி. அப்படியா? நல்லா நெஞ்சோரம் இருக்கு. நல்லா நெஞ்சோரம் டபுள் பாடி. ஆமாண்ணே, இப்போ தான் 6வது பல்லு போடுது. அப்படியா? ஆமாம். எதுக்கு தாடி அப்படி வளர்க்குறது? ஒரு ஸ்டைலா? அது வந்து ஒரு ஜாதி ஆட்டுக்கு பிறக்கிறது தானே. ஓ சரி சரி. அதெல்லாம் வெட்டி விடாம விட்டாங்க. வெட்டியில் விட முடியும். அது ஒரு அழகு தானே. எலும்பும் கறியும் ஒரு 35 குறையாம இருக்குமா? 40 கிலோ விடாதுண்ணே. விடாது. நம்மளே கூட இடவட்டு கூட வெட்டி கொடுத்துடலாம். இப்போ உயிரோட கணக்கில் அது வாங்கினா கரெக்டா விலை? உயிரிடன்னு வாங்கினா நம்மளுக்கு போட்டு பார்த்தானே தெரியும். நம்ம இப்போ உயிரிடையே மதிச்சு வாங்கலாம். 100 குறையாது இல்லையா? குறையாதுண்ணே. 100 கிலோ குறையாது. 100 குறையாம வச்சுக்கலாம். நம்மளே கணக்கு பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். சம்சாரி கொண்டு வந்தாங்க, அதனால வாங்கியாச்சு. சரி 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 சரி. யாருக்கும் ஆட்டுக்கு தேவைனாலும் ஃபோன் போட சொல்லுங்க. நம்மகிட்ட 2 வாரத்துக்கு நம்ம ஆட்டில் தான் நிற்கும். அப்படியா? ஆமாம், யாருக்கும் மாப்பிள்ளை கடாய் தேவைன்னா அந்த கடாயை கொண்டு போகலாம். அருமை. எதுக்கு முடிய பறிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல? எதுக்கு பறிக்க மாட்டேங்காங்க? பறிக்கும்ல. அது ஒரு சில பேர் பறிப்பாங்களே, ஒரு சில பேர் பறிக்க மாட்டாங்க. கொஞ்சம் வயதானவங்க வளர்த்துருந்தாங்கன்னா அவங்களால பறிக்க முடியாதுல்ல. சரி, அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது. ஆடு அருமையாக இருக்குது. பியூர் வெள்ளை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலர் சேஞ்சு. ஆமாம், கிராஸ். சின்ன இடத்துல கிராஸ் ஆகிட்டு. நல்லா எவ்வளோ சொல்லி எப்படி அவனே? 5,000 சொன்னாங்க. 12,500. பரவாயில்லண்ணே. எதனால் சீனி ஆடை விரும்புறீங்க? நீங்கள் நல்லா சீனி ஆடு விற்குது. வரத்து இருக்கு. கொஞ்சம் பால் இருக்கும், குட்டி நல்லா வளர்க்கும். அதே தான் பேர் சொல்கிற மாதிரி நல்லா மிளகா காம்புனே. நம்ம ஊசி காம்பு. ஆட்டுக்கு மேய்க்கிறது கொஞ்சம் சங்கடம் தான். வளர்ப்புனா இது ஆகும். வீட்டு பாட்டுக்கு வீட்டில் கட்டி வளர்க்கணும் சீனி ஆடை. ஆமாம், அதுக்கு தான். ஒரு நேரம் மேய்ச்சலும் ஒரு நேரம் வீட்டில் இருக்கணும். ஆமாம், காலையில் வீட்டில் கிடக்கும், சாயந்தரம் சத்தம் மேய்ச்சிட்டு வரும். சிலர் சீனி ஆடை வாங்கிட்டு போய் 2 வேளை மேய்க்கிறாங்க. மேய்க்கக்கூடாது. இது வெயில் தாங்காது. இது வந்து குழந்தை பச்சை பிள்ளை. கிளடி ஆனாலும் பச்சை பிள்ளை தான் சீனி ஆடு. சரி, வேலை பரவாயில்ல. எத்தனை பல்லு? 6 பல். பரவாயில்லண்ணே, நல்லா இருக்குண்ணே. சின்னதானே? ஆள் இளைஞானே. சரிண்ணே. அதான் சொல்லுங்க. நல்லா 2 நாடு தான். ஆமாம், நாடு தான். 1 பொட்டு 1 நாடு. ஆமாம், கொஞ்சம் கிராஸ் ஆயிருச்சு. ஆமாம். எவ்வளோ சொல்லி எப்படி வாங்கினீங்க? அதாவது 12 ரூபா சொன்னாங்க. இது 10 ரூபாய்க்கு வாங்கினேன். சரி. இது வந்து ரேட்டு கூட தான். 10.5. ஆமாம், டக்குன்னு அவர் ஏற்றிட்டாரு. நான் 8 ரூபாய் தான் கேட்டேன். நம்மளுக்கு பொருள் சுத்தமாக தண்ணி தான் எப்படி அது இருக்கு அவருக்கு பிடிச்சிக்கிச்சு. அவ்வளோதான் தான். ஆமாம். ஒரு வீட்டுக்கு போயிட்டு யாரும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம ஆமாம், அது இருந்தால் ஒரு ஆளுக்கு நான் ஒன்று பொறுமையாக தான் வாங்கு அப்படின்னேன். அவன்கிட்ட ஒரு 6 கிடாய் நான் வாங்கினேன் பெருநாளுக்கு. சரி சரி. அது நம்மளை பிடிச்சிக்கிச்சு. அருமை அருமை. பூர்வ வீட்டில் இருந்தது. அது அவனுக்கு தான் கொடுத்துருக்கேன். சரிதான் சரிதான். ஆமாம், நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா மேனியாக இருக்குது. என்ன இறதான் ஒன்றும் இல்லை. அது ரொம்ப தானே. குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. குறை சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. நல்லவே கிடையாது. ஆமாம், சாப்பாடை கொடுத்து தான் போதும். ஆமாம். எலும்புகறியெல்லாம் கணக்கு பார்க்கல. வேலையில் அதில் காரியெல்லாம் கணக்கு பார்க்கல. நிறத்துக்கு தான் காசு. ஆமாம், இது பியூர் கருப்பாக வராமல். ஆமாம், லைட் லைட்டாக கருப்பு இருந்தால் சூப்பர் விலை.
அண்ணாச்சி சொல்லுங்க. நல்ல ஒரு 2 நாட்டு கடா. ஆமாம். கடா குட்டி நல்லா இருக்கு. தெரிஞ்சு வாங்கியிருக்காரு. ஆமாம். என்ன தெளிவாக வாங்கியிருக்காரு. என்ன ஏனால? அது எப்பயும் வந்தோம்னா அந்த மாதிரி தெளிவாக தான் வாங்குவேன். வாங்குவேன், வீட்டுக்கு வளர்த்துட்டு நான் வியாபாரிக்கு விற்றுருவேன். நல்லா குளிக்க கூப்பாட்டினா போதும், ஜம்மு வருவான். ஆமாம், அப்படிதானே இருக்கு. ஆமாம். கரெக்டாக ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்குமா? ஆமாம், 6 மாதத்துக்கு மேலே இருக்குங்க. எவ்வளோ சொல்லி எப்படி முடிஞ்சு? அவங்க 15 சொன்னாங்க. 14க்கு வாங்கினேன். பாம்பு சந்தையில் தைரியமாக வந்து வாங்கலாம். ஆமாம், நல்ல குட்டி நல்லா இருக்கு. நம்ம வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ரேட் ஆனாலும் பரவாயில்ல வாங்கியிருக்கேன். கால் தாக்கான குட்டி அண்ணாச்சி. சரி, அது சொல்ல குறையே இல்லை. சரி, வாங்கலாம் அண்ணா, தைரியமாக வாங்கலாம். நல்லா 2 இளங்குட்டி. 2 மாத குட்டி தானே? 2 மாத குட்டி தான். ஆமாம் ஆமாம். ஏதோ பொடுசு என்ன? நம்ம ஒன்று பொடிய குட்டி, ஒன்று கொஞ்சம் பருங்குட்டி. எவ்வளோ சொல்லி எப்படி முடிஞ்சு? 14 ரூபா சொன்னாங்க. 10,500 கேட்டேன். சரிண்ணே. வேற 11,200 தான் முடிஞ்சு. 11,200க்கு மாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய மழை கொடுத்தாங்க. பேட்டை காசு போக வீடு வச்சார 12,200 ஆயிரம். ஆமாம், வீடு வச்சா 12,200 ஆயிரம். இல்லை பால் கொடுக்கணுமா? இது பால் கொடுக்க வேண்டாம். இது ஒரு குட்டி சின்ன குட்டியாக தான் இருக்குது, கோலை கடிக்கும். அதான் மேனியாக இருக்குது. பால் மப்பில் இருக்குது. பால் மப்பில் இருக்குது. சரிண்ணே சரிண்ணே. வெள்ளை தான் பால் மப்பு. விலை அதிகம் தான், கொடுக்க மாட்டேங்காங்க அந்த ரேட்டு. என்னண்ணே இப்போலாம் ரோமத்துக்கே காசுண்ணே. கொடுக்க ஒரு மூட்டை 100 ரூபாண்ணே. அது நீங்கள் சொல்லுறது சார் தான். ஆனால் இதை கொண்டு வருஷம் வளர்த்து உண்டாக்கணும். கையில் கடிக்குது. இறை இல்லை, இறை வேணும். இது பால் குடிக்க குட்டி தான். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. இப்போ திருப்தி தானே? பரவாயில்ல, வாங்கித்தாங்கன்னு ஒரு வழியில் நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கினது. சரிண்ணே சரி. குட்டி வளர்க்கணும் ஒரு ஆசையில் வாங்கியிருக்கு. சரிண்ணே சரிண்ணே. ஆசை தான் லாபத்தை கொடுக்கும். ஆமாம், கண்டிப்பாக. நான் வருஷத்துக்கு ஒரு 2 குட்டி வாங்குவேன். சரிண்ணே. என்னங்க என்னங்க சிரிச்சம்மா சீதையாக இருப்பேன். எவ்வளோ சொல்லி எப்படி வாங்கினே? இது 12,000 சொன்னாங்க. 10,500 வாங்கியிருக்கு. 10,500. ஆமாம். கருப்புக்கு தான் காசு இல்லையா? ஆமாம். இது நம்ம வளர்த்து கோயில் கொடுக்குற மாதிரி இல்லை விற்கவா? கோயிலுக்கு தானே. சரி. சனிக்கிழமை கோயிலுக்கு, செங்கலாண்டி கோயிலுக்கு. சின்னதாக இருக்கப்பா. அவ்வளோதானா? கறி நல்லா இருக்குமா? சீக்கிரம் வந்து போகும்ல. இது அந்த ஆட்டக்காரங்க கொட்டுக்காரங்களுக்கு ஒரு கூட்டு மாதிரி தானே சாப்பிட முடியும். ஒரே குழம்பு வச்சு ஆட்டக்காரங்களுக்கு. சரி பரவாயில்ல. சரி, நல்ல முறையாக செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான். சரி. ஒரு எலும்பு கறி எவ்வளோ இருக்கும்? எலும்பு கறிக்கு ஒரு 8 கிலோ இருக்கும். அவ்வளோதான். ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்க எவ்வளோ சொன்னாங்க? 12,500. சரி, கறிக்கு தானே வேற கடை வாங்கக்கூடாது. 1000 ரூபா குறையும்ல. இது கருப்பு வாங்கினேன். சத்தி குடிக்காண்டி வாங்கியிருக்கோம். சரி. சத்திக்கு வந்து செம்பரி கொடுக்க மாட்டியா? விளையாடுதான். கோயிலுக்கு வந்து இது விளையாட்ட முடியும். இன்னும் 2 பேரும் சந்தையை சுற்றி பார்த்துட்டு ஒத்த குட்டி வாங்கிட்டு போறியா? ஒத்த குட்டி நம்ம பார்க்க நல்லா அருமையாக இருந்துச்சு மாமா. நல்லா ஒரு நெட்டு பக்கம் நீட்டு பக்கம் இருந்துச்சு. சரி, ஆசைக்கு வளர்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறோம் மாமா. அருமை. எல்லாம் கடா குட்டி. நம்ம கடா குட்டி நல்ல கடையோட பிக்கலையா? இப்போ பட்டியில் போய் ஈண்டோடனே எனக்கு தாப்பான்னு நிற்காங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு தமிழ்நாட்டு நிலவரம். ஆமாம், இப்போ இதுவுமே நான் தாயோட கடந்து நம்ம எடுத்துருக்க மாட்டோம். நான் தாயிட்ட இருந்து பிடிக்க கூடாதுல. இது தனியாக ஒத்தைய கிடந்துச்சு. அதான் ஒத்தைய கிடக்காது. வாழ்வு கொடுப்போம், நல்லா வளர்ப்போம். கண்டிப்பாமா. நம்ம புள்ளையோட 3ஆவது புள்ளைய வளர்த்துட்டு போவோம். அவ்வளோதானே. அது விடாதுங்களே. கண்டிப்பாக. படிக்குதோ இல்லை, டியூஷன் போகிறதுக்கு முன்னாடியும் ஜாப்பை பார்த்துட்டு போவாங்க. பார்க்காமலே பார்க்கலாம். படம் எவ்வளோமாமா? இது மாமா 2 ரூபாய்க்கு முடிஞ்சு மாமா. சரி ஒத்த செங்குட்டி வாங்கியிருக்கா. நீ 2 செங்குட்டி வாங்கியிருக்கா. ஒருத்தன் பின்னாடி மறைஞ்சிருக்கான். என்ன 2 எவ்வளோ கரையும்? இருடா எங்களுக்கு காமிச்சிக்கிறேன்டா. எவ்வளோ கரையும்னே? 2 9 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்ண்ணே. 12 ரூபா சொன்னாங்க. சரி. என்ன செங்குட்டிக்கு விலை? ஆமாம். தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில். ஆமாம். எதனால? காளியம்மன் பேச்சியம்மன் கோயிலுக்கு கொடுப்பாங்க. ஆமாம். சத்திக்குட்டிக்கு. சரி. நல்லா இருக்கானே? நல்லா இருக்கேண்ணே. 2 மாத குட்டியா இருக்குமா? குட்டியா. இது செங்கடா வந்து உருண்டு வரும். ஆனா உயரம் வராது. முட்டுக்கு செங்கடா மாதிரி முட்டுக்கு எவனும் கிடையாது. கண்டிப்பா. சரிங்க. அண்ணாச்சி, நல்லா ஒரு 4 குட்டி, 2 மயிலம்பாடு, 2 நாடு. எவ்வளோ சொல்லி எப்படி தீர்ந்துச்சு? 10 ரூபா கட்டோடி. அப்படியா? பரவாயில்ல. என்ன ஈண்ட குட்டி 2,000 3,000 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நல்லா கொலை கடிக்கும்ல? குளத்துங்க நல்ல வீட்டு வளர்ப்புக்கு 2 மாத குட்டி, 2 மாத குட்டி. கையார போட்டு வளர்த்துக்கலாம், வெளியே வச்சிடலாம். இன்னும் வியாபாரத்துக்கு நீங்கள் வியாபாரியா? அப்படி வியாபாரம் இல்லை, நம்ம வளர்ப்புக்கு தான் வாங்கிட்டு இருப்போம். சரி, அந்த கூடையை பார்த்தோன்னே ஆள் வியாபாரம் நினச்சிக்கிட்டேன். அப்படியா? சரிங்க அண்ணாச்சி. அவங்க நம்ம அந்த இப்படி வளர்த்து தீவல் டயத்தில் இப்படி கொண்டு வருவோம். அடுத்த ஆள்கிட்ட ஓசை வாங்க வேண்டியிருக்கு. இது ஒன்று கிடந்துச்சுன்னா நம்ம அவசரத்துக்கு கொண்டு வந்துக்கலாம், போயிடலாம். அதுக்காக. சரிங்க அண்ணா.